ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க சாம்பார் தூள் வச்சு ஒரு ரசம் செய்யலாங்க. அது செய்கிறதுக்கு நம்ம 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. கடலை எண்ணெய், ஆயில் எது வேணால் ஊற்றிக்கலாங்க. இதில் அப்படியே கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. வெந்தயம் போட்டிருக்கேன், கூட கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. நல்லா பொரியிட்டுங்க. நம்ம போட்ட அந்த கடுகு வெந்தயம் நல்லா பொரியுதுங்க. கடுகு கண்டிப்பாக போடணுங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன், அதை அப்படியே போட்டுக்கலாங்க. அப்படியே மல்லி கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. அப்படியே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. இதை நல்லா கொஞ்சம் அப்படியே பெரட்டி கொடுக்கலாங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இதை அப்படியே கொஞ்சம் அப்படியே பெரட்டி கொடுங்க. நான் என்ன பண்ணியிருக்கேங்க, கொஞ்சம் பருப்பு வேக வச்சு அந்த தண்ணியை வடித்து 2 தக்காளியோடு வேக வச்சு அப்படியே பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை அப்படியே ஊற்றிக்கலாங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சாம்பார் தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க. இதுக்கு ரசப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேங்க. அதை அப்படியே ஊற்றிக்கலாங்க. அவ்வளோ சுவையாக இருக்குங்க. மேலே அப்படி பார்த்து ஊற்றிக்கோங்க. இதை அப்படியே நம்ம நல்லா கலக்கி கொடுக்கலாங்க. அப்படியே கொதி வரைக்கும் பார்த்துக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க, கெட்டியாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. உப்பு காரம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதுனால ஊற்றிக்கோங்க. நல்லா இது கொதி வரட்டுங்க. கொதி வரும்போது நம்ம பார்த்துக்கலாங்க. பருப்பு நம்ம சாம்பாருக்கெல்லாம் வேக வைப்போம் இல்லைங்களா, அப்பயே 2 தக்காளியை போட்டுட்டு அந்த தண்ணியிலேயே தக்காளி போட்டு பருப்பு தண்ணியோடு வடித்து வச்சிட்டோம்னாக்கா நம்ம இந்த வரமிளகா சாம்பார் தூள் ரசத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் வேணும்னா கொஞ்சம் கரும்பு சர்க்கரை கூட கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கடைசியில் இறக்கும் போது கொஞ்சம் போட்டோம்னா அவ்வளோ சுவை கொடுக்குங்க இதுக்கு. இப்போ பாருங்கள், அப்படியே கொதிக்க ஆரம்பிக்குதுங்க ரசம். இப்படி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம நிறுத்திடணுங்க. ரொம்ப கொதிச்சிட்டோம்னாக்கா அந்த ரசம் வந்து டேஸ்ட் இருக்காதுங்க. எப்பயுமே நம்ம தக்காளி ரசமாகட்டும், புளி ரசமாகட்டும், பருப்பு ரசமாகட்டும், இப்படி கொதி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாங்க ரசத்தை. சூப்பராக இருக்குங்க. நான் போட்ட அந்த தக்காளியோட அளவு, புளியோட அளவு, பருப்போட அளவு, அந்த சாம்பார் தூள் போட்டோம் இல்லைங்களா, அதோட அளவு, கொஞ்சமாக ரசப்பொடி போட்டிருக்கோம், அந்த வெந்தயம் எல்லாம் சேர்ந்து, பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம், எல்லாம் சேர்ந்து இந்த ரசம் வந்து ரொம்ப சுவையாக இருக்குங்க. அந்த கடைசியில் அந்த கரும்பு சர்க்கரை கொஞ்சம் போடுறோம் இல்லைங்களா, அது வந்து இதோட சுவையை வந்து எடுத்து கொடுக்குதுங்க. அதனால் எல்லாம் இறக்கும் போது கொஞ்சமாக ஒரு பிட்டு போடுங்க. போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே மாதிரி பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.